கரெக்டாக இருக்குப்பா. இன்னும் 3 வரலப்பா. இருக்கு. அவனை புடி புடி. சார் பிடிச்சிட்டோம், நீங்கள் பயப்படாதீங்க. எப்பா ஒழுங்கா நீங்கள் லோடை இறக்கிட்டு போங்கப்பா. வர வைக்கவும் அவ்வளோ டென்ஷன் பண்ணுறீங்க, வந்ததுக்கு அப்புறம் இறக்குறதுக்கும் அவ்வளோ டென்ஷன் பண்ணுறீங்க. என்னதான் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னே எனக்கு புரியல. அவ்வளோதான் சார், முடிஞ்சது. இங்கே பாருப்பா, போயிட்டு உங்கள் மேனேஜர் கிட்ட சொல்லுங்கள், உங்களோட மெட்டீரியல்ஸ் இனி எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. இல்லை வேண்டாம், நானே பேசிக்கிறேன். சரிங்க சார், எல்லாம் நாங்கள் இறக்கி முடிச்சாச்சு, நாங்கள் கிளம்புறோம். ம். அப்பா வந்ததும் பேசணும். ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க? எல்லாத்துக்கும் இப்படி டென்ஷன் ஆகிட்டே இருந்தால் சரிப்பட்டு வராது. இனி எல்லாம் பார்த்து யோசிச்சு தான் செய்ய சொல்லணுமே. தேவையில்லாமல் எல்லார்கிட்டேயும் கோவப்பட்டுட்டே இருந்தால் எப்படி? அப்பா இங்கே வரீங்களா? சொல்லுமா. ஒன்றும் இல்லைப்பா. அப்புறம் எதுக்கு கூப்பிட்ட கவி? அது வந்து கோவப்பட வேணாம்னு சொல்கிறதுக்காக கூப்பிட்டேன்ப்பா. எப்படி என்னால் கோவப்படாமல் இருக்க முடியும்? நீயே சொல்லு. அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கா இவ ரொம்ப நேரமா? ஓய் நவமித்ரா, என்னடி? ஏன்டி இவ்வளோ கோவமா இருக்க? அந்த கிறுக்கனை நினச்சி டென்ஷனில் இருக்கேன். என்னடி நான் கேட்குறது புரியுதா இல்லையா உனக்கு? ஏன் இவ்வளோ கோவமா என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லடி. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நேற்று நானும் வருணும் பேச போனதுக்கப்புறம் நீயும் வருணோட ஃப்ரெண்டும் ஏதாச்சும் பேசுனீங்களாடி? நான் எதுக்கு அவங்கிட்டலாம் பேசணும்? அவங்கிட்டலாம் பேசணும்னு எனக்கு ஒரு அவசியமும் இல்லை. இனி அவங்கிட்ட பேசுனியா இவங்கிட்ட பேசுனியான்னு எதுவும் கேட்குற வேலை என்கிட்ட வந்து வச்சுக்காத. அப்படி நம்ம என்னத்தை கேட்டுட்டோம் இவ இப்படி கோவப்பட்டுட்ருக்கா? லூஸு, இப்போ நான் என்னடி கேட்டேன் உங்ககிட்ட? ஏன் இப்படி கோவப்படுற என் மேலே? நான் உன் மேலே கோவப்படலடி, நீ கேட்ட அதுக்கு நான் ஆன்சர் பண்ணேன். அது சரி, இன்னொரு வாட்டி இது போல் கொஷின்ஸ்லாம் கேட்காத, எனக்கு பிடிக்காது. சரிங்க மேடம், இனி அது போல் ஒன்றும் கேட்க மாட்டேன். டென்ஷன் ஆகாதீங்க நீங்கள். கொஞ்சம் சரிடி, நார்மலாக ஆகு. எதனால் நீ இப்போ இவ்வளோ டென்ஷனில் இருக்க? எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்கு நீ மறுபடியும் அதே கேட்டுக்கிட்டு இருக்க? சரி இனி எதுவும் கேட்க மாட்டேன், கோவப்படாத நீ. கொஞ்சம் சிரிமா. நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அவனெல்லாம் நினச்சி டென்ஷன் ஆகிக்கிட்டு. இனி மேம் வந்துடுவாங்க, கிளாஸை கவனிக்கணும். அதெல்லாம் போட்டு நினச்சிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் நம்ம படிக்க முடியாது. சொல்லுடி. எப்பாடா சிரிச்சிட்டியா? சந்தோஷம். ஏன்டி இவ்வளோ நேரம் அவ்வளோ டென்ஷனில் இருந்தேன்? அந்த வருணோட ஃப்ரெண்டை பற்றி தாண்டி நினச்சி டென்ஷனில் இருந்தேன். நீயும் கரெக்டாக வந்த உடனே அவனை தான் கேட்குற. எனக்கு பிபி நல்லா சல்லுன்னு மேலே ஏறி கூடி போச்சு. அவ்வளோ கோவம் வந்துச்சு. அடி லூஸு. வேணாண்டி, சிரிக்காத சொல்லிட்டேன். சரிடி, கோவப்படாத. கூல் டவுன். அப்போ நிஜமாவே நீ பேசவே இல்லையா? அனீனா, ப்ளீஸ் இது மட்டும் சொல்லுடி. இல்லை, நான் அப்போவே வெளியே வந்துட்டேன் நீ போன உடனே. அவன் உள்ள அதே இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருந்தானே. அப்படியா? சரிடி. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். மேம் வந்துட்டாங்கடி. சரிங்கப்பா. போய் வேலை பார்ப்போ. அப்பா கிட்ட பேசணும்னு இருக்கு, ஆனால் எப்படி பேசுறது? பயம்தான் ஃபஸ்ட்டு வருதே. பரவாயில்ல, பயத்தெல்லாம் பார்த்தோன்னா சரிப்பட்டு வராது. எப்படியாச்சும் இன்னைக்குள்ள அப்பா கிட்ட இதை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். கவி என்ன சொல்ல வந்துச்சுன்னு தெரியலையே. எதையோ மனசில் வச்சுக்கிட்டே போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் என்ன ஏதுன்ட்டு கேட்போம். மச்சான், நேத்தே நான் கேட்கணும்னு இருந்தேன். என்ன கேட்கணும்னு இருந்த? இல்லடா. என்ன இல்லடா? இப்போ நான் கேட்கட்டா வேண்டாமா? சரி கேளு. நேத்து என் ஆளும் நவமித்ராவும் வந்தப்போ நீ ஏன்டா நவமித்ராவை அவ்வளோ காண்டாகி பார்த்த? ஏன், உனக்கு தெரியாதா? இல்லை, ஃபோனில் ஆணா இருந்தவா பெண்ணா இருந்தவா அதெல்லாம் ஓகே, புரிஞ்சுது. சரி, வேற என்ன புரிய இருக்கு உனக்கு? அந்த பொண்ணை பார்க்கவே பாவமா இருக்குது. அந்த பொண்ணை பார்த்துட்டு நீ ஏன் அவ்வளோ கோவப்படுற? ஃபோனில் கோவப்பட்டதெல்லாம் ஓகே, சரி பரவாயில்ல, பொழைச்சிப்போன்னு விட்டுடலாம். அந்த பொண்ணு நேரில் வந்தப்போ அவ்வளோ கோவப்படுறியே, அதான் ஏன்னு கேட்டேன். எது, நீ என்ன பொழைச்சிப்போன்னு விட்டுற? ஐயையோ, என்னெல்லாம் அவ்வளோ பெரிய பழிக்குள்ள ஆளாக்காத. சரி பின்ன? மச்சான், நான் எந்த பக்கம் போனாலும் வலை போடாத, என்னை ஒழுங்கா பேச விடு. ஏன், நான் என்ன உன் வாயை பிடிச்சா வச்சிருக்கிறேன் பேச விடாம இருக்கிறதுக்கு?
உன் வாயி நீ பேசுற, பேசு. டேய் ஒன்றும் இல்லடா எப்பா, வா கிளாஸ் ரூமுக்கு போகலாம். சரி வா போலாம். உன்கிட்டலாம் மனுஷன் பேசுவானா? சை, ஈடுபட்ட பயலே. முகத்துல ஒரு கோவம் ரியாக்ஷனும் இல்ல, சிரிப்பு ரியாக்ஷனும் இல்ல, நார்மலா வச்சுக்கிட்டு அழகா பேசுறான். இதெல்லாம் இவனால மட்டும்தான் முடியும். ஓய் என்ன பாத்துக்கிட்டே இருக்க? ஒன்னும் இல்லடா மச்சான். நீ என்னெல்லாம் யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும், வா போலாம். போலாமா மச்சான்? ஏச்சி வாடா போலாம். ஓகே. ஐயே ஃப்ரெண்ட பார்த்த நட. ஏன்டா என்னையே அப்படி பார்த்துட்டு இருக்கிற? எப்படி ஆன்சமா இருக்கேன்னா? உண்மையை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? உள்ளதையே சொல்லு. பிஸ்கெட்டை பார்த்துட்டு நாக்க தொங்க போட்டுட்டு இருக்க நாய் மாதிரி இருக்கு. உனக்கு நான் அப்படி என்ன குறை வச்சேன்? ஒரு குறையும் வைக்கலடா. அப்ப ஏன் என்னை இப்படி கொடுமை பண்ற? மச்சான் இப்படிலாம் முகத்தை வச்சுட்டு பேசாதடா. சத்தியமா எனக்கு பயங்கரமா சிரிப்பு வருதுடா. நீ சொன்னதுக்கு ஆக்சுவலா நான் கோவப்பட்டிருக்கணும். பாவம் போல முகத்தை வச்சிட்டு இருக்கேன், என்ன பார்த்துட்டு சிரிக்கிறான் எரும மாடு. ஏய் மச்சான் அங்க பாரு உன் ஆளு. எங்கடா அங்க யாரையும் காணோம்? சும்மா ஃபார்ம்ல இருக்கியான்னு பார்த்தேன் மச்சான். நான் போறேன், நீ வந்தாவா வராட்டி போ. டேய் டேய் விட்டு போறியடா டேய். பாவம் பையன் ஏமாந்துட்டு போறான். இருடா நானும் வரேன். நீ அங்கேயே இரு, நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கிறேன். நான் இல்லாமலாம் உன்னால நிம்மதியா இருக்க முடியாது மச்சான், அதோ வரேன் இரு. ஜோசியக்காரன் அப்பயே சொன்னான் சனியை நான் கூட வச்சுட்டே நீங்க சுத்துறீங்கன்னு. எனக்கு இப்பதான் புரியுது அது. திமிரு பிடிச்சவன் என்னெல்லாம் சொல்றான் பேர். கவி. இங்க செகண்ட் ட்ராக்குக்கு பக்கத்துல தான் இருக்கேன். நான் அதோ வரேம்மா. கூப்பிட்டீங்களாப்பா? ஆமாம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எது எதெல்லாம் ஆர்டர் பண்ணணுமோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ப்பா. சரிம்மா, ஏதோ பேசணும்னு வந்த, அப்படியே போயிட்ட. என்ன பேசணும்னு வந்த? இல்லப்பா, அது வந்து என்னன்னா, ஏய் நாளைக்கு அசைன்மெண்ட் எழுதும் போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடு. ஏன்டி 2 பேரும் இருந்து சேமா எழுதலாண்டி. சேமா எழுதிட்டு மேம் கிட்ட மாட்டிக்கிறதுக்குல்ல. லூஸு அப்படி சொல்ல வரல. நீ கொஞ்சம் கரெக்டாக எழுதுவடி, சூப்பராக இருக்கும் உன்னோட அசைன்மெண்ட்லாம். அதனால தான் அப்படியே கொஞ்சம் லைட்டாக காப்பி பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக இல்லை, லைட்டாக காப்பி பண்ணிக்கிறேன். நீ வந்துட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி நீ எழுதுறல, அதை அப்படியே என்கிட்ட சொல்லிட்டே இரு, நான் கடற்கறேன், நானும் அப்படியே எழுதிடுவேன். ஓகே? காப்பி பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன், அதுலேருந்து எப்படி ஒன்று சிலதை மட்டும் உன்னால் தூக்க முடியும்? அதெல்லாம் இந்த அண்ணி நான் பக்காவாக எழுதிட்டு வருவா, நீ மாட்டிக்க மாட்ட. ஸோ நீ அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணுற, புரியுதுல்ல? சரிடி பைத்தியம். இல்லை, நம்ம மேலேயும் தப்பு இருக்குது, அவங்கக்கிட்ட மட்டுமே கோவப்பட்டுட்டு இருந்தா சரியா இருக்காதுல்ல. அது சொல்கிறதுக்கு தான்ப்பா அப்போவே நான் பேசலான்னு கூப்பிட்டேன். நம்ம மேலே என்னம்மா தப்பு இருக்கு? நம்ம மீனா தான் ஆர்டர் பற்றி பேசாமல் இருந்ததே, அதனால் நம்ம மேலே தான் தப்புன்ற கணக்கு தான் வரும். ஸோ அவங்கள போட்டு திட்டுறது என்னமோ சரியா இல்லைப்பா. என்ன சொல்ல வர? அப்ப என் மேல தப்பு இருக்குன்னு சொல்ல வரியோ? ஐயோ இல்லைப்பா, உங்கள் மேலே தப்பு இருக்குன்னுலாம் நான் சொல்ல வரல. நம்ம மீனா மேலே தான் தப்பு இருக்குது. அவங்க இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் தீர்ந்ததை பற்றி சொல்லாததுனால தான் இப்போது நமக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. ஸோ அப்படின்னும் போது அது வந்துட்டு நம்ம மேலே தான் தப்பாக இருக்குமே, அவங்க சைடு தப்பாக இருக்கிற மாதிரி தோணாது. நீங்கள் காலையில் அவங்கக்கிட்ட தான் கோவப்பட்டுட்டு இருந்தீங்களே, அதனால தான் நான் சொல்லணும்னு இருந்தேன் அப்போவே. சரி வேண்டாம், அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டேனே. நீ சொல்றதும் சரிதாம்மா. ஆனா நேத்து அவங்க 6 மணிக்குள்ள வரணும் அப்படின்ட்டு நான் சொன்னதுக்கு அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க. 6 மணிக்குள்ள மெட்டீரியல்ஸ்லாம் அங்க இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எப்ப கொண்டு வந்தாங்க? இன்னைக்கு காலையில கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் என்னது? சரியா இருக்குதா? நீயே சொல்லு. சரிப்பா, கோவப்படாதீங்க. கொஞ்சம் நம்ம அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கலாம். அவங்க எப்பயும் ஆர்டர் பண்ணால் எத்தனை நாள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க? அங்கே பாரு, வருண் தானே அது. இவங்களுக்கு கிளாஸ் ரூமே கிடையாதாடி, எப்பவும் அவுட்டோர்லேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. வேற என்ன, உன்னை பார்க்கறதுக்காகவா தான் இருக்கும் இவ்வளோவும் வெளியே சுற்றி சுற்றி இருக்கிறது. ஏன்டி அப்படி பார்க்குற? எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு கிணறு இருக்குது, அதில் உன்னை தள்ளி விட்டுலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
சிரிக்காதடி. அடடே, கிட்ட வந்துட்டாங்களே. அப்புறம் அனினா, இனி உன்னெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது, உன் ஆள் வராங்க. நவமித்ரா, அதோ பார், சும்மா ஆளு கோலுன்னுட்டு இருந்தனா வாங்குவேன் நீ என்கிட்ட நல்லா. ஆளு கோலு, ஆஹா, நல்லா ரைமிங்கா இருக்கேடி. நீ என்கிட்ட அடி வாங்குறதுக்கு நேரமாச்சு. ஆஹா, அப்படிங்களா மேடம்? அங்க கொஞ்சம் பாரு, வருண் வந்துட்டாரு. யாரோ ஆளு கோலுன்னு என்ன போட்டு திட்டினாங்க, இப்ப அவங்களே சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. நான் யாரையும் பார்க்கலப்பா. 3 4 நாளையில வந்துருவாங்கம்மா. சரி, நீங்க இப்ப உள்ளதை எப்போ ஆர்டர் பண்ணீங்க? 2 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணேன். அப்போ எப்பவும் 3-4 டேஸ் ஆகும். ஆனால் இந்த வாட்டி 2 டேஸ்லேயே நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர்டர் பண்ணதெல்லாம் எங்கே இன்னும் வரலன்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க மேலே தப்பு இல்லைப்பா, இந்த வாட்டி நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக போகிறது தப்பு இல்லை. சரிதாம்மா. இல்லை, என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தாச்சும் 6 மணிக்குள்ளே எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினச்சேம்மா. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதே நினைக்கும் போது. வேண்டாம்ப்பா, அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்க. சரிம்மா. சரி, நீ போய் வேலை பாரு. அப்பா வந்த மெட்டீரியல்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது ஏது இருக்குது நீ எண்ணி எடுக்கணும். சரிப்பா, அந்த லக்ஷ்மி டெய்லர்ஸை வேண்டான்னு சொல்லாதீங்க. அவங்க எப்பயும் 4 நாளையில் இறக்குவாங்க, 3 நாளையில் இறக்குவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்களா, இன்னைக்கு 3ஆவது நாள் காலையிலேயே வந்து இறக்கியிருக்காங்க. அப்போனா எனக்கு தெரிஞ்சு இது பெட்டர் ஒர்க் தான். உங்கள் வார்த்தைக்கு அவங்க மரியாதை கொடுத்து நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீ சொல்கிறதும் சரிதாம்மா. சரிப்பா, இனி நான் போய் வேலை பார்க்குறேன். சரிம்மா. அப்பா முகத்தில் இப்போ தான் சிரிப்பே வந்திருக்கு. இவ்வளோ நேரம் எவ்வளோ டென்ஷனில் இருந்தாங்க. ஐயோ, விசில் அடிக்க வர மாட்டேங்குது. நல்ல வேலை யாரும் பார்க்கல. சக்கரக்குட்டி, ஏய், உன்னை தாண்டி கூப்பிடுறாங்க. என்ன? நான் ஒன்று எதையும் கேட்கவும் இல்லை பார்க்கவும் இல்லைப்பா. ஏய், நீ கொண்டா சும்மா இருடி. ஓகே. எனக்கு எப்போ ஓகே சொல்லுவ சக்கரக்குட்டி? இந்த சக்கரக்குட்டி நாய்க்குட்டின்னு கூப்பிட்றவெல்லாம் வச்சுக்காதீங்க. ஆஹா, பின்ன என்ன கூப்பிடணும்? ஷப்பா. ஏன்டா பட்டு? மாமே ஆசாசையா உன்னை பார்க்க வந்திருக்கேன், இப்படியே கோபப்படுவ? யாருக்கு யார் மாமா? உனக்கு தான் சக்கரை. ஏய், வாடி போகலாம். கொசு தொல்லை தாங்க முடியல. அனினா, நீ வேணா பேசிட்டு வாடி, நான் வெயிட் பண்ணுறேன். என்கிட்ட இருந்து வாங்கி கட்டிக்காத, மூடிட்டு வா. ஓகே, போகலாம். ரைட்டே. டாடா பாய் சக்கரக்குட்டி. இன்னும் 2 நாளையில எப்படி ஓகே சொல்ல வைக்கிறேன்னு மட்டும் பாரு. அடுக்கல வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இனி போய் காய்கறியை வாங்கிட்டு வந்துடணும். அதே திருந்தானா அழகாக கொண்டு போயிருப்பான். ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பார்க்கலாமா? இல்லை, வேண்டாம். எப்படி இருந்தாலும் அவன் வேலையில் இருப்பான். நம்ம வேற கூப்பிட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆகிடக்கூடாது. நம்மளே போய்க்கலாம். வீட்டில் சும்மாவே இருக்கிற நேரம் போர் அடிக்குது. இங்கே சும்மாவே இருக்கிறதுக்கு கடையில் போயிட்டு எதனா பழம் வாங்கிட்டு வரலாம் பிள்ளைங்களுக்கு. கிளம்பியாச்சு, இனி போயிட்டு வரலாம். இந்த நேரம் பார்த்து தான் ஒரு ஆட்டோவும் வராது. அது ஒரு ஆட்டோ வருது. எப்பா ஆட்டோ, தம்பி நில்லுப்பா. சொல்லுங்கம்மா, எங்க போகணும்? பழக்கடைக்கு போகணும்ப்பா. போகுமா, வாங்க. சரிப்பா. உட்காந்துட்டேன், போகலாம்ப்பா. சரிங்கம்மா. இங்கதான்ப்பா, நிறுத்திக்கோ. சரிம்மா. எவ்வளோ டிராஃபிக் இல்லப்பா? ஆமாம்மா, கொஞ்ச நாளா டிராஃபிக் அதிகமா இருக்கு. எலெக்ஷன் வரப்போதில்ல, அதனால தான் இருக்கும். ஆமா, அதான் இருக்கும். எவ்வளோப்பா ஆச்சு? 50 ரூபாய்மா. அதோ தாரேன்ப்பா. இந்தாப்பா. சரிம்மா, கரெக்டா இருக்கு. பரவாயில்ல, நல்லா ஃப்ரெஷ் பழமாக தான் இருக்கு. இங்கே போகும்போது கொஞ்சம் காய்கறியும் வாங்கிட்டு போகணும்.